கிருபை தருவாராக. உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. நம்மளுடைய கொஞ்சத்தில் தேவனுடைய செயல் அதிகமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நிரம்பத்தக்கதாக இருக்கும். அப்போ நம்மளிடத்தில் அதிகமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அல்ல. ஒரு சபையின் இடத்திலிருந்து, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அதிகமாய் எதிர்பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் நம்ம தான் நிறைய தருவாங்களான்னு எதிர்பார்க்குறோம், நிறைய கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது கொஞ்சம்தான். நீங்கள் கொஞ்சத்தை ஆண்டவருக்காய் தரும்போது ஆண்டவர் பெரிதளவாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார், பெரிதளவாய் நம்மளை நடத்துகிறவராய் இருப்பார். கொஞ்சத்தை கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தெரிந்த வசனம்தான் வாசித்தால், அங்கு 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குறையை ஆண்டவர் பார்க்குறார். இந்த சபையில் இது குறைவாக இருக்குது, இந்த சபையில் இது குறைவாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் வரும்போது இந்த பிலதெல்பியா சபைக்கு மாத்திரம் ஆண்டவர் குறையை பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒருவனும் அதை பூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் ஒரு திறந்த வாசலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நமக்கு, நம்ம வாழ்க்கையில். அது ஒருத்தராலையும் பூட்ட முடியாது, யாராலையும் தடை பண்ண முடியாது. தடை பண்ணாலும் கர்த்தர் அதை திறப்பார். துறவை தோண்டும் போது மண்ணை போடுறான், ஆனாலும் அதில் அடுத்த துறவை தோண்டும் போது கர்த்தர் தண்ணி வர வைக்கிறார். என்ன தடைகள் வந்தாலும் நம் தரிசனங்களாக இருக்கட்டும், கர்த்தர் நம்மளை குறித்து வைத்ததாக இருக்கட்டும், அது ஒருபோதும் அது தடையாக இருக்காது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பிலதெல்பியா சபை நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு சபை. அவர்களுக்கு பெரிய பலன்லாம் கிடையாது. அந்த சர்ச்சில் ஒரு கொஞ்சம் பலன் தான் அவர்களுக்கு இருந்தது. எவ்வளோ எதிர்ப்புகள் அந்த சபைக்கு, அந்த சபையில் ஆராதிக்கப்பட முடியல. நம்மளுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல மழை வந்துருச்சுன்னா, இன்னும் புயலுக்கு பேர்லாம் வைக்கிறாங்க, இன்னும் 2-3 பேரில் வந்திருந்தோன்னா நம்ம இங்கே ஆராதனை நடத்தி இருக்க முடியாது. இப்படி பல தடைகள் இருந்த பொழுதும் அந்த சபையினுடைய விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்ச பலன்தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் அந்த கொஞ்ச பலத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் ஆராதனையில் பங்கு பெற்றார்கள், சத்தியத்தில் நின்றார்கள். எவ்வளோ காரியங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் தேவனிடத்திலே அவர்கள் வைராக்கியமாய் இருந்ததை பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கும் அதான் சொல்லுகிறார். கொஞ்சம் நீங்கள் ஆண்டவரிடத்துக்கு கொஞ்சத்தை கொடுத்தால் ஆண்டவர் தேவனுடைய செயலை அதில் காட்டுவார், ஒரு திறந்த வாசலை வைப்பார். இதை கிறிஸ்தவ சைக்காலஜியில், மனநிலையில் சில காரியங்களை சொல்லுகிறாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு 6 விதமான காரியங்களை சொல்லுகிறாங்க. என்னென்றால் 6 விதமான மனநிலைமை ஒரு சபைக்குள்ளே இருக்கிறதாம். அதாவது கொடுப்பவர்கள், கொடுக்காதவர்கள், கொஞ்சம் கொடுப்பவர்கள், கீழ்ப்படிந்து கொடுக்கிறவர்கள், தாராளமாய் கொடுக்கிறவர்கள், மிக தாராளமாய் கொடுக்கிறவர்கள் என்று சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் கிறிஸ்தவ உளவியலில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறாங்க. கொடுக்கிறது நம்ம பேசும்போது, கொடுக்கிற சத்தியத்தை சொல்லும்போது நம்மளுடைய மைண்டுக்குள்ளே, நம்மளுடைய மனநிலைமைக்குள்ளே வருகிற முதல் காரியம் என்ன? கொடுன்னா என்ன நினைப்போம்? உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதுதான் நினைப்போம். ஆனால் கொடுக்கிறதுல வெறும் பணம் மாற்றம் சார்ந்ததல்ல, நேரத்தை சார்ந்தது, உணவை சார்ந்தது, உறவை சார்ந்தது, சத்தியத்தை சார்ந்தது, ஜெபத்தை சார்ந்தது, இப்படி பல விதத்தை சார்ந்தது தான் இந்த கொடுக்கிறது. இதில் கடைசியாய் வருகிறது தான் பணம். முதல்ல ஆண்டவர் கேட்கறது உள்ளத்தை தான். அதனால் ஒரு சபையில் ஆண்டவர் முதல்ல கேட்கறது உங்களுடைய உள்ளத்தையும், உங்களுடைய உழைப்பையும், உங்களுடைய காரியங்களையும் தான். கடைசியாக தான் பணன்ற கேட்டகரியே வருகிறது. அப்போ நீங்கள் தேவனுக்காய் நேரங்களை கொடுக்கலாம், உறவுகளை கொடுக்கலாம், எதை வேண்டாலும், ஏதோ ஒரு காரியத்தை, பொருட்களோ பணங்களோ, ஏதோ ஒரு காரியத்தை சபைக்காய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் கொடுக்கும்போது அது அதிகமாய் கொடுக்கிறவர்களாய் அல்ல, கொஞ்சமாய் கொடுக்கிறவர்களாய் இருந்தால் போதும். நீங்கள் கொஞ்சத்தை, கொஞ்சம் பலன் இருந்தும் நான் இதை கொடுக்கிறேன் என்று கொடுக்கும்போது கர்த்தர் இதோ திறந்த வாசலை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய கொஞ்சத்திலிருந்து
தேவனுடைய செயலை பார்க்க முடியும். ஆண்டவரே, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, நானே ஒரு சின்ன சபையை நடத்துகிறேன், நான் போய் எப்படி இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி எழும்புனா கர்த்தரால் என்னை செயல்படுத்த முடியாது, என்னை பயன்படுத்த முடியாது. தேவனுடைய காரியத்துக்கு நான் உகந்தவனாய் நாம் வாழ முடியாது. என் மென்டாலிட்டி எப்படி இருக்குது? எனக்கே இல்லை, நான் எப்படி மற்றவனுக்கு கொடுக்க முடியும்? ஆனால் இன்றைக்கும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு வருகிறதுலையும் மற்ற ஊழியர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் நினைத்து இருக்கலாம், இந்த சபை நினைத்து இருக்கலாம், நம்மளே இங்கே இல்லாமல் இருக்கிறோம், நம்ம எப்படி இன்னொரு ஊழியருக்கு உதவி செய்ய? கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்தார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பணங்கள் இருக்கலாம், கொஞ்சம் நிலங்கள் இருக்கலாம், கொஞ்சம் பொருட்கள் இருக்கலாம், கொஞ்சம் திறமைகள் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் உங்கள் மனநிலை இந்த 6 மனநிலையை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது. கொடுக்கிற மனநிலை, கொடுக்காத மனநிலை, கீழ்ப்படிந்து கொடுக்கிற நிலை. சில பேர் சபையில் பாஸ்டர் சொல்லிட்டார் அதனால கொடுக்குறோம். சில பேர் ஏதோ அவங்க உள்ளத்தில் இருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால கொடுக்கிற ஒரு மனநிலைமை. இப்படி பல மனநிலைமையை பார்க்கிறோம். சிலர் தாராளமாய் கொடுக்கிற மனநிலை. இதுதான் ஆவிக்குரிய மெச்சூர்டு, ஒரு ஆவிக்குரிய மனநிலை. இன்னைக்கு சபையில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த சின்ன சபைக்குள்ள கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஆவிக்குரிய மனநிலை நமக்கு உண்டாக வேண்டும். நம்ம மனநிலை இந்த சபையிலே மாற வேண்டும். நான் என்ன செய்ய வேணும்? என் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறேனா? என் குடும்பத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறேனா? நல்லது. உங்கள் வாழ்க்கை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள். ஆனால் கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது இவை எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துடுறார். இப்போ நம்ம அதை பொறுப்பெடுக்கும் போது அதை நான் தான் என்ன செய்யணும்? தாங்கணும், நான் தான் ஓடணும், நான் தான் பார்க்கணும். கர்த்தர் அதை பொறுப்பெடுக்கும் போது அந்த கொஞ்சத்திலே தேவனுடைய செயலை பார்க்க முடியும். அதுதான் நம்மளுடைய கொஞ்சத்தில் ஆண்டவருடைய செயலை நாம் பார்க்க முடியும். சில பேர் கீழ்ப்படிதலுக்கும் அப்பாற்பட்டு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் போதும் என்று சொல்லி கொடுக்கிறவர்கள். அதாவது எனக்கு உண்டான தேவையை நான் வச்சுக்கிறேன், அதிலிருந்து சேஃப்டியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து கொடுக்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலைகளை குறித்து இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேச கிருபை தருகிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். கொஞ்சம் பலன்தான், பெரிய பலன்லாம் கிடையாது, பெரிய ஒரு கட்டிடம் நிறைந்த சபை கிடையாது, பெரிய ஒரு வருமானம் நிறைந்த ஒரு பெரிய சபை கிடையாது. 7 சபைகளை இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொரு சபையில் இருக்கிற குறைகளை பார்க்கிறார். உன் பேரில் எனக்கு குறை இருக்குது, இந்த சபையில் என் பேரில் இந்த குறை இருக்குன்னு. ஆனால் இந்த சபைக்கு வர சில மட்டும்தான் ஆண்டவர் குறையை அங்கே பார்க்கவில்லை, நிறைவை ஆண்டவர் பார்த்தார். ஏனால் கொஞ்சம் பலனை அவர்கள் கொடுத்தார்கள். இன்றைக்கி கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் நல்ல விதமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறவராய் இருப்பார். இந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்காய் கொடுங்கள். இந்த மனநிலைமைகளை சேர்ந்து பார்ப்போம். நாம் கொஞ்சத்தை கொடுக்கும்போது முதல் காரியம் என்ன நடக்கிறது என்றால், ஏற்றதை நாம் கண்டடைய முடியும். நான் ஆண்டவருக்கு கொஞ்சோண்டு கொடுக்கறதுனால என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், நாம் ஏற்றதை கண்டடைய முடியும். ஏற்ற காரியத்தை கண்டடைய முடியாததுனால தான் இன்றைக்கி அநேக பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏற்ற காரியம் இந்த செட் பண்ணுறது பார்க்குறோம். அந்த செட்டிங்கு கரெக்டாக சேரணும், கரெக்டாக அது பேலன்ஸாக சேர்ந்தால் தான் 2 கை அது சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் கணவன் மனைவியை அப்படி கொடுக்குறாரு, பேலன்ஸ்டாக கொடுக்குற மாதிரி. இப்போ 2 எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் அது சேராது. 2 கையும் பாருங்கள் சேராது. இப்போ 2 ஏடா குடமாக இருந்தால் தான் கரெக்டாக போய் அது ஃபிட் ஆகுது. அப்படி தான் ஆண்டவர் கொடுக்குறார். அப்படிப்பட்ட மனநிலைமைகளை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற காரியம் என்ன? கொஞ்சத்தை கொடுக்கும்போது ஏற்றதை நம்ம வாழ்க்கையில் கண்டடைய முடியும். இந்த காலை வேளையில் பிலதெல்பியா சபை என்னத்தை கொடுத்தாங்க? கொஞ்சம் பலத்தை தான் கொடுத்தாங்க. ஆனால் ஏற்றதை திறந்த வாசலை அவர்கள் கண்டடைந்தார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 24:17 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 27:14 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் போது என்ன மனநிலையில் அங்கு ரெபெக்காள் ஒரு காரியத்தை செய்கிறாள், ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ரெபெக்காளுடைய மனநிலைமையை பார்க்க முடியும். ஆதியாகமும் 24:17. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில்
கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்றான். அவன் கேட்டது என்ன? எலியேசர் கேட்கிறார், ஒரு ஊழியக்காரோடைய அசிஸ்டண்ட். அவர் அவருடைய எஜமானுக்கு பொண்ணு பார்க்க போகிறார். பொண்ணு பார்க்க போகிறவர் சில காரியத்தை அடையாளமாக கேட்ட பிறகு அவர் கேட்குறார், கொஞ்சம் தண்ணீர், மறுபடியும் அதை வாசிப்போம், அதை கொஞ்சம் தண்ணீர், உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். அவர் கேட்ட காரியம் என்ன? கொஞ்சம் கொடுத்தா போதும். இன்னைக்கு இந்த எலியேசரை ஒரு சபையாய் வைத்துக் கொள்ளுங்கள். சபை நமக்கு கேட்கிறது என்ன? உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொடு, உன் வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடு, உன் குடும்பத்தில் உள்ளதை கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். இதுதான் என்ன மனநிலை? கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. எலியேசர் ஒரு சபையாக இருந்தால், ரெபெக்காள் ஒரு விசுவாசியாக இருந்தால், அவள் அந்த சபைக்கு கீழ்ப்படுகிறாள். இதுதான் கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது போல இந்த கீழ்ப்படுகிற மனநிலை தான் தேவன் அண்டையிலே நம் ஆசீர்வாதத்துக்கு நேராய், தேவனுடைய செயலுக்கு நேராய் இந்த காலை வேளையிலே நம்மளை கொண்டு போக முடியும். இந்த சபையை ஆண்டவர் கொண்டு போக முடியும். அவள் சொல்லுகிறார், குடியும் என் ஆண்டவனே. ஒருவேளை ரெபெக்காவின் இடத்துல விசுவாசி ஆகிய நீங்களோ இல்லை நானோ இருந்தால் என்ன செய்திருப்போம்? நான் பல தூரம் பிரயாணப்பட்டு வருகிறேன், குடத்தை கொண்டு போயெல்லாம் நான் தர முடியாது, நீ வேணா குடிச்சிட்டு போ. பாஸ்டர் வேணும்னா என்னை பார்க்கட்டும், நான் பாஸ்டரெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கொஞ்சத்தை கொடுக்கும்போது ஒரு பெரிய வாசலை அங்கே பார்க்க முடிகிறது. இந்த பிலதெல்பியா சபையை போல இந்த பிலதெல்பியா சபையிலே எலியேசர் இருக்கிறார், இந்த பிலதெல்பியா சபையிலே ரெபெக்காள் இருக்கிறாள். கீழ்ப்படுகிற ஒரு மனநிலையை அங்கே பார்க்க முடிகிறது. அதற்கு அப்புறம் 19வது வசனத்தை வாசிப்போம். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லுகிறாள். இதுதான் தாராள மனப்பான்மை, இதுதான் ஆவிக்குரிய மெச்சூர். ஒரு மனநிலைமையை பார்க்கிறோம். முதல் மனநிலை குடியும் என் ஆண்டவனே, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. இன்னைக்கு சபையிலே நாம் கீழ்ப்படுகிற மனநிலைமையில இருக்கலாம், இந்த கேட்டகரியில இருக்கலாம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியலாம், வசனங்களுக்கு கீழ்ப்படியலாம், ஊழியர்களுக்கு கீழ்ப்படியலாம். குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லினா அடுத்து ஒரு மனநிலை ரெபெக்காள் இடத்துல பார்க்க முடிகிறது. இதுதான் தாராளமான ஒரு மனப்பான்மை, ஆவிக்குரிய மனப்பான்மை. அவள் சொல்லுகிற காரியம், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்க தீரு மட்டும் என்று சொல்லி அவைகளையும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லுகிறார். சாதாரண காரியம் அல்ல. கேட்டதை மட்டும் கொடுத்திருந்தா அதோடு அந்த இடமே முடிஞ்சிருக்கும். தேவன் கொஞ்சம் கொடுக்கிறதிலே ஏற்றதை கண்டடைய முடியும். அந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்கு நாம் தரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்ற காரியத்தை கர்த்தர் செயல்படுத்த முடியும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த காலை வேளையில நான் கொஞ்சத்தை உமக்காக கொடுப்பேன் என்றால் என் வாழ்க்கையில நான் ஏற்றதை பார்க்க முடியும், ஏற்ற காரியத்தை நான் செய்ய முடியும். அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரலாம். ஆமென். பிசாசு சில நேரம், இயேசு கிறிஸ்துவே சில நேரத்தில் என்ன செய்கிறான்? திசை திருப்புறான். உனக்கு எல்லாத்தையும் நான் தரேன், உனக்கு பில்டிங் தரேன், ஏசி போட்ட ரூம் தரேன், சர்ச்சு நடத்த வரியா? இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த சாக்கடைக்குள்ளே நான் இந்த சபையை நடத்தணுமா? வருமானம் இல்லாத இந்த சபையை நடத்தணுமா? இப்படின்னு நான் எண்ணின்னு இருந்தால் நான் இந்த இடத்துல நின்றிருக்க முடியுமா? இல்லை தேவன் என்னை இப்படிப்பட்ட அபிஷேகத்தினால என்னை நிரப்பி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியுமா? நல்லா இருந்திருக்கும். எங்கள் தாத்தா ஒரு பிஷப், அவங்க இப்போ இறந்துட்டாங்க. இசிஐ ஸ்தாபனத்தில் எங்கள் தாத்தா ஒரு பிஷப். எங்கள் தாத்தா என்னிடத்துல சொன்னாங்க, நீ ஏன் ஏஜுக்கு போகிற, ஏன் பெண்டிகாஸ்ட்டுக்கு போகிற, இசிஐக்கே வா, நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும், பொறுப்பெடுத்துக்கொள். நல்ல ஒரு சலுகை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருக்காக கொஞ்சம் கொடுக்கும்போது தேவனுடைய செயல் அதில் வெளிப்படும். ஏற்றதை நம்ம வாழ்க்கையில் கண்டடைவோம். தரிசனத்தை ஆண்டவர் தந்தது உண்மை என்றால், ஆமென், எந்த ஒரு நிலமோ சரி, எந்த ஒரு பணமோ சரி அந்த மனுஷனை வாங்க முடியாது. ஆமென். அவன் தரிசனத்தில் நிற்கிறவனாக இருந்தால், விசுவாசத்தில் நிற்கிறவனாக இருந்தால், இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சத்தை ஆண்டவருக்காய் தந்து பாருங்கள். ஆண்டவர் ஏற்றதை கண்டடைய ஆண்டவர் உதவி செய்வார். ஒருவேளை ரெபெக்காள் இப்படி செய்திருந்தால், குடிக்க தரமாட்டேன், உனக்கு குடிக்க தண்ணி வேணா தரேன்,
உன் ஒட்டகத்துக்கெல்லாம் நான் தண்ணி தர மாட்டேன். எங்கள் அப்பா என்ன அதுக்காக என்ன அனுப்பியிருக்கிறார், உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி தந்து உனக்கும் தண்ணி தரதுக்கு. நேரமாச்சு போனேன், எங்கள் அப்பா திட்டுவார். இப்படி தானே சொல்லியிருக்கணும். ஒரு பெண், வாலிப பெண் வரா குடத்தை எடுத்துட்டு. எவ்வளோ இது பார்க்குறோம். ஒரு வாலிப பெண் போய் எடுக்கிறா. அன்றைக்கி சிசிடிவி கேமராவும் கிடையாது. நான் யார் என்ன வேணால் பண்ண முடியும். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து தண்ணி எடுக்கிறவ கொஞ்சத்தை கொடுக்குறவங்க மாத்திரம் உங்கள் ஒட்டகத்துக்கு நான் சேர்த்து முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு அவன் நன்மை செய்ய முடியும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்து இருக்கிறது உண்மை என்றால், முன்னை பின்ன தெரியாத ஆளுக்கும் நம்மளால் நன்மை செய்ய முடிய அந்த திராணியை கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். அவர்களுக்கும் கர்த்தரை பற்றி சொல்ல அந்த திராணியை ஆண்டவர் தந்திருப்பார். எலியேசர் யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வந்திருக்கிறாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ரெபெக்காவினுடைய வாழ்க்கையில் அவள் கொஞ்சத்தை கொடுத்த பொழுது ஏற்றதை அவள் வாழ்க்கையில் கண்டடைய போகிறாள். இது ரெபெக்காலுக்கு தெரியாது, எலியேசருக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ரெபெக்காலுக்கு இன்னும் தெரியல. நம்ம வாழ்க்கையிலும் இந்த மனப்பான்மை இருக்கும் பொழுது தான் ஏற்றதை கண்டடைய முடியும். ரெபெக்காலுக்கு ஏற்ற துணை வருதுன்னு இன்னும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு வேளை அவங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கலாம். பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வருது. ஆபிரகாம் வேறு செல்வ சீமான்னா இருக்கிறாராம், ரொம்ப பணக்காராக இருக்கிறார். இப்போ பெரிய இடத்து சம்மந்தம் விட முடியுமா? 8 ஒட்டகம் என்ன 10,000 ஒட்டகம் வந்தாலும் நான் உனக்கு தரேன், ஆனால் இதை சொத்தை நான் விட்டுறக்கூடாது, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு. ஆனால் ரெபெக்காலுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவளுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, அதுதான் ஆவிக்குரிய மனநிலைமை, தாராளமாய் கொடுக்கிற மனநிலை. அவன் கேட்டது கொஞ்சம் தண்ணி தான், ஆனால் அவள் தன்னை தாராளமாய் கொடுக்க வந்தாள். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்மளுடைய மனநிலை சபையில் கீழ்ப்படிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனநிலை வரணும். தாராளமாய் கொடுக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் பங்கு பெறேன், இது என்னுடைய சபை, இதை நான் செய்வேன் என்று சொல்லி அந்த மனப்பான்மை அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. 20வது வசனத்தை வாசிப்போம். அதில் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர போதும், துறவண்டையிலே ஓடுகிறார், இன்னும் கொண்டு வர. கீழ்ப்படிஞ்சு தண்ணீரை எலியேசருக்கு குடிக்க கொடுத்துட்டா கொஞ்சம். 2வது காரியம், ஒட்டகத்துக்கும் வார்க்கிறேன் என்றா. 3வது அவர் செய்கிற ஒரு மனநிலைமையை பாருங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு ஆழமான மெச்சூர்டு. இன்றைக்கு இந்த சபையில் கர்த்தர் நமக்கு இந்த ஆழமான மெச்சூர்டுக்குள்ளே நம்ம வரணும். இதுதான் தாராளமாய் கொடுக்கிற ஒரு மனப்பான்மை. எப்படி கொடுக்கிற பாருங்க, இன்னும் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக இன்னும் நான் செய்கிறேன், இந்த ஊழியத்துக்காக என்னுடைய பங்கை நான் கொடுக்கிறேன், இன்னும் நான் கொடுக்கிறேன் என்கிற ஒரு மனப்பக்குவம் தான் அவளுக்குள்ள இருந்த தாராள மனப்பான்மை. இன்னும் நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு 30 பேர் கொடுங்க, ஒரு 50 பேர் கொடுங்க, இந்த சபையை வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன், கொடுக்குற காணிக்கையில் சாப்பிட்டுக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், அப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு நான் போய் சேர்ந்துடுறேன். இதுதான் வாழ்க்கையா? இன்னும் நான் கொண்டு வருகிறேன், இன்னும் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் நான் உமக்காக என்ன செய்யணும். இதுதான் எங்களுடைய ஜெபம். ஏன் நீங்கள் கொண்டு வந்தீர், இந்த ஸ்தலத்துக்குள்ளே ஏன் கொண்டு வந்தீங்கப்பா, உங்களை ஏன் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்? இன்னும் தேவனுக்காய் பிரகாசிக்க. இந்த மனநிலை தான் அவளுக்குள்ளே இருந்தது, ரெபெக்காளுக்குள்ளே. அவள் கொஞ்சத்தை கொடுக்கும்போது ஏற்றதை அவள் வாழ்க்கையில் கண்டடைவதற்கு ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்ய போதுமானவராய் அவளுக்கு இருந்தார். அது மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். முன்ன பின்ன தெரியாத ஆளை வீட்டுக்கு கூப்பிட முடியுமா? இந்த மனநிலைமை ஒரு சபையின் விசுவாசிகளுக்குள்ளும் ஒரு ஊழியர்களுக்குள்ளும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்குங்க, எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒட்டகத்துக்கு அங்கே வைக்கோல் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் வாங்க. முன்ன பின்ன தெரியாத ஆளை ரெபெக்காள் அரவணைத்து கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி சபை இப்படிப்பட்டதாய் மாறணும். முன்ன பின்ன தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, சபையிலே ஆள் சேர்க்கிறவர்களாய், சபைக்காய் வேலை செய்கிறவர்களாய், சபைக்காய் கொடுக்கிறவர்களாய், ஏதோ ஒரு விதத்தில் வீட்டுக்கு கொண்டு போகிறவர்களாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க, நம்ம பரலோக வீட்டுக்கு கொண்டு போகணும். அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி நீங்களும் நானும் ரெபெக்காலாக இருந்தால் நம்ம எங்கே எலியேசரை எங்கே கூட்டிகிட்டு போகணும், ஜனங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணும், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் ஒட்டகத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, அங்கே வைக்கோல்லாம் இருக்குது பரலோகத்தில்,
அங்கே தங்கம்லாம் இருக்குன்றாங்க. தங்கம் அங்கே எப்படின்னு தெரில, நான் பார்த்ததில்ல, சொல்கிறேன். அங்கே எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்க, எங்கள் பரலோக வீட்டுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ உள்ளே போகும்போது சொல்கிறாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி. அப்படி தான் ஆண்டவர் நம்மளையும் பரலோகத்தில் அழைப்பார். நம்ம போகும்போது நல்ல ஒர்க் பண்ணிங்களா, எவ்வளோ சேல்ரி வாங்கினீங்க, அந்த லிஸ்ட்டு கொண்டு வாங்க, சேல்ரியிலேருந்து எவ்வளோ நீங்கள் தசம பாகம் கொடுத்துருக்குறீங்க, வெரி குட், சூப்பர் பாஸ்டர் ஜான்சன், நீங்கள் நிறைய கொடுத்துருக்குறீங்க, இந்த சீட்டில் வந்து உக்காருங்க, இந்த ரெட் கார்பரேட்டில் நடத்துவாங்க. அப்படி ஆண்டவர் சொல்ல மாட்டார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். ஆமென். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நம்மளை ஆண்டவர் அப்படி தான் அழைத்து கூப்பிட்றார். உண்மையானவனே, உத்தமம் உள்ளவனே, ஊழியக்காரனே, நீ வா. ஆண்டவர் இந்த மனநிலைமையை சபைக்கு இன்றைக்கி கற்றுத்தருகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த கொஞ்சத்தை நான் கொடுக்கும்போது, ஏதோ ஒரு விதத்தில் என் வாழ்க்கையில் நான் கொஞ்சத்தை உமக்காக தரும்போது, ஆமென், ஆண்டவர் நம்மளுக்கு செயல்படுத்துகிறவராக இருப்பார். தேவன் செயல்படுகிறவராக இருப்பார். நம்மளுடைய கொஞ்சத்தில் ஏற்றதை கண்டடைகிறவளாக இருப்பாள். ஆமென். ரெபெக்காள் கண்டடைந்தாள். உடனே கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்னார் இடத்துலேருந்து வந்திருக்கிற இன்னார் இடம் ஆளுன்னு சொன்ன பிறகு ரெபெக்காளை கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு சம்மந்தமா? ஈசாக்கை திருமணம் பண்ண மாப்பிள்ளை இன்னும் பார்க்கல, மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் வரல, பயோடாட்டாவும் இல்லை, வெறும் சாட்சி தான் மாப்பிள்ளைக்கு. என் மனைவிக்கு 246க்கு மேலே இது பார்த்துருக்காங்களா, என்ன அலைன்ஸ் 204. எங்கள் மாமனார் ஒரு பாஸ்டர்ன்றனால, சின்ன பாஸ்டர்ன்றனால அவங்க இந்தியா ஃபுல்லாக அனுப்பியிருக்கிறாங்க பயோடேட்டா. அந்த பயோடேட்டா எங்கே போனாலும் கர்த்தர் என்ன குறித்திருக்கிறாரோ ஏற்றதை கண்டடைய ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். என்னை ஆண்டவர் பொள்ளாச்சிக்கு போக சொன்னார், நான் போக மாட்டேன்னு சொல்லி ஜெபித்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ போய் தான் ஆக வேண்டும், நீ கொஞ்சத்தை எனக்காக கொடு, உன்னையுடைய ஏற்றதை நான் கண்டடைய செய்வேன். ஆண்டவர் இடத்துல சொன்னேன், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, நான் நம்பி போகிறேன், பொண்ணு தருவனெலாம் கூட்டிகிட்டு போகல ஆண்டவர், நீங்கள் அப்படி அழைக்க வேண்டாம், உன்னுடைய ஊழியத்தில் நான் ட்ரெயின் பண்ணுவேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனார் அசிஸ்டண்ட்டாக. அப்போது ஆண்டவரே, அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், அதை முண்டும் வார்க்கிறேன், என் ஒட்டகத்துக்கும் நான் வார்க்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், என் வாழ்க்கையை உமக்காக அந்த கொஞ்சத்தை தருகிறேன். கொண்டு போகும்போது 246 அலையன்ஸில் இல்லாத மாப்பிள்ளை சென்னையிலேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மாப்பிள்ளை ஆண்டவர் காமித்து கொண்டு போய் ஏற்றதை ஆண்டவர் கண்டடைந்தார். இன்றைக்கி குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். இதை தான் கொஞ்சத்தை கர்த்தருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் ஏற்றதை நம்ம வாழ்க்கையில் கண்டடைய செய்வார். ரெபெக்கா வாழ்க்கையில் கண்டடைதான். ரெபெக்காவை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ போறியானு, உடனே போய் போகிறேன்ட்டா, நான் உடனே போகிறேன். உடனே ஈசாக்கை சந்தித்து நல்ல ஒரு வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த காலை வேளையில் உங்கள் கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தேவன் அதில் செயல்படுவார். அப்போ நம்ம மனநிலைமை, ரெபெக்காவினுடைய மனநிலைமை, முதல் கீழ்ப்படுகிற மனநிலைமை, ரெண்டாவது தாராளமாய் கொடுக்கிற ஒரு மனநிலை, மூன்றாவது மிக தாராளமாய் கொடுக்கிற ஒரு மனநிலை. இதுதான் சைக்காலஜியில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். இதை நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, இதை சபைக்கு இன்றைக்கு பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த மனநிலையில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பணத்தை அல்ல, பொருட்களையாக அல்ல, எதை வேண்டாலும், எதை ஆண்டவர் இந்த கொஞ்சத்தை கேட்கிறாரோ அதை கர்த்தருக்காய் கொடுக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கொஞ்சத்தில் கொடுக்கும்போது அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் தா. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் கேட்கிறான். இந்த கொஞ்சத்தை கொடுக்கும்போது தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறார்? இந்த கொஞ்சத்தை நமக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்குடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வதிக்கிறார்? அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார்.
இரட்டத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நான் கேட்டது ஒன்று, தேவன் என் வாழ்க்கையில் நான் கேட்டதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்கிறவராக இருப்பார். முதல் காரியம், கொஞ்சத்தை கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றதை நீங்கள் கண்டடைவீங்க. ஏற்ற வாழ்க்கையோ, ஏற்ற துணையோ, ஏற்ற காரியத்தையோ நாம் கண்டடைய ஆண்டவர் உதவி செய்வார். ரெண்டாவது, இந்த தீர்க்கதரிசி கேட்கிறார், கொஞ்சம் தண்ணீர் தாங்க, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் தாங்க என்று சொல்லி. அவள் என்ன செய்கிறாள்? 11வது வசனம், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இது கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. இதே மனநிலைமை இந்த விதவைக்கும் இருக்கிறதை பார்க்கிறேன். விதவைக்கு பெரிய வருமானம் கிடையாது, விதவைக்கு பெரிய குடும்ப சூழல் கிடையாது. இந்த சூழலிலே பாருங்கள், அவள் வைத்திருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் தான். அதை ஒரு ஊழியக்காரன் கேட்கும்போது அவள் கொண்டு வந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். கர்த்தர் இந்த காலை வேளையில், ஆண்டவரே, உங்களுடைய சூழ்நிலை கடினமானது தான், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கடினமானது தான், உங்களுடைய தேவைகள் கடினமானது தான், எல்லாமே உங்களுடைய பாதைகள் கடினமானது தான். ஆனாலும் அந்த கடினமான பாதையில் அவள் போய் கொண்டு வர போனாள். இன்றைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் கொண்டு வாங்கள், கொண்டு போங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இருப்பார். அவள் கொண்டு வர போகும்போது சொல்லுகிறார், கொஞ்சம் அப்பமும் எனக்கு கொண்டு வா, தண்ணி மட்டும் எனக்கு கொண்டு வந்துடாத. இப்போ மிக தாராளமாய் கொடுக்கிற ஒரு மனநிலைமை ஒரு சபைக்கோ ஒரு விசுவாசி பிள்ளைகளுக்கோ இருக்கும் என்றால் அவள் என்ன செய்திருப்பாள்? அப்பத்தையும் நான் சேர்த்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆனால் அவளுடைய மனநிலைமை அப்படிப்பட்டது அல்ல. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். தண்ணி கேட்கும்போது கொடுக்கிறேன்னு சொன்ன விதவை அப்பமும் தண்ணீரும் கேட்கும்போது கொடுக்கிறதுக்கு மனசு வரலை. இதுதான் கீழ்ப்படுகிற ஒரு மனநிலைமை இருக்குது. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்குது. சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டு கொடுக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு கொடுக்கிறோம், சபைக்கு கீழ்ப்பட்டு கொடுக்கிறோம், ஊழியருக்கு கீழ்ப்பட்டு கொடுக்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசி கேட்கிறார், அப்பத்தையும் கொண்டு வான்னு சொல்லும்போது அந்த தாராள மனப்பக்குவம் அவளிடத்துல இல்லை. அவளிடத்துல இருந்த மனநிலைமை என்ன? போதும் என்று இருக்கிற ஒரு மனநிலைமை. அதாவது தனக்கு சேகரித்து வைத்து கொண்டு எனக்கு என் பிள்ளைகளுக்கும் போக மீதியை நான் கொண்டு வந்து சபைக்கோ, மீதியை கொண்டு வந்து ஊழியருக்கோ, மீதியை கொண்டு வந்து தேவ ராஜ்யத்துக்கோ நான் கொடுக்கிறேன் என்கிற ஒரு மனநிலைமை. இப்படிப்பட்ட மனநிலைமை எதை சார்ந்தது என்றால், நான் நல்லா இருக்கணும், ஆனால் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும், ஆனால் நானே சாப்பிட்டு இங்கே திருப்தி அடையாமல் இருக்கிறேனே. அப்படி என்றால் என் வாழ்க்கையே இப்படி இருக்குது, என் வாழ்க்கையே மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு, இதில் நான் எங்கேருந்து ஆண்டவருக்காக ஓடுகிறது? இதில் நான் எங்கேருந்து ஆண்டவருக்காக வந்து ஜெபிக்க முடியும்? இதில் நான் எங்கேருந்து ஆண்டவருக்காக இந்த சபையில் வந்து ஊழியத்தில் பங்கு பெற முடியும் என்கிற ஒரு மனநிலைமை. என்னைக்கு ஆவிக்குரிய அந்த மனநிலைமை வளருகிறதோ அவள் தனக்கு இல்லை என்றாலும் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மழை பெய்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகாது என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதற்கு பிறகுதான் அவள் கொண்டு வந்து கொடுக்கிறார். இது கீழ்ப்படுகிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு சபையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையிலே ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த சபையினுடைய காரியங்களாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், தேவனுடைய காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவருக்காய் கொஞ்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராக இருப்பார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி மகிழ்வுகிறவராக இருப்பார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். இந்த சபையில் கர்த்தர் கேட்கிறது, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல், ஆமென், நீ எனக்கு கிரியை அறிந்திருக்கிறதுனால் திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அது ஒருவனும் பூட்ட முடியாது. ஆண்டவர் நமக்கான துணையை வைத்திருக்கிறார், ஏற்ற காரியத்தை வைத்திருக்கிறார். ஒருபோதும் ஈசாக்கும் ரெபேக்காவும் சேருகிறது ஆண்டவர் என்ன செய்யவில்லை? தடை பண்ணவே இல்லை.
ஆனால் ரெபெக்கானுடைய மனநிலைமை நல்ல ஆவிக்குரிய ஒரு மனநிலையில் இருந்தது. நம்ம மனநிலைமை இந்த காலை வேளையில் மாற்றி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச காரியத்தோடு செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கடைசியாய் கொஞ்சம் கொடுக்கறதுல இந்த விதவியின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுகிறது ஒரு விசுவாசம். அவளே சொல்லுகிறா, இதை சாப்பிட்டு தான் நான் செத்து போகிறேன் என்று சொல்லி, அந்த செத்து போகிறதுலிருந்தும் அந்த ஊழியக்காரனுக்கு அவளுக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்ததுன்னா இதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நாம் நிற்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார் என்றால் ஆண்டவர் கொடுப்பார். அந்த வசனம் அந்த அதிகாரத்தில் முடியும் போது சொல்லப்படுகிறது, ஆமேன், மழை கர்த்தர் எலியாவின் வார்த்தையின்படியே, ஆமேன், மழை பெய்கிற காலம் வரைக்கும் அவளுடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் என்றைக்கும் குறைந்ததே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவும் குறையாக இருக்காதபடி, ஊழியத்தில் குறைவாக இருக்காதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயத்தை கொடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையை செயல்படுத்துங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை செயல்படுத்தி மகிழ்விக்கிறவராய் இருப்பார். தேவனால் மாத்திரமே எல்லாம் கூடும், மனுஷரால் இது கூடாதுதான். ஆண்டவரே, மனுஷன் கொடுத்தா கணக்கு கேட்கிறவனாய் இருப்பான். மனுஷன் கொடுத்தனா திருப்பி அதை சொல்லி காட்டுகிறவனாய் இருப்பான். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனால் மாத்திரமே எல்லாமே கூடும் என்பதை, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட இடைபடுவார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, ஆமென், நாமத்தை மறுதலியாத அந்த பிலதெல்பியா சபையை போல கர்த்தர் இந்த சபையை இந்த காலை வேளையில மாற்றும்படியாய், எங்க பிள்ளைகளை மாற்றும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம்.